அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் அன்னலாரின் ஆட்சி முறை என்னும் தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி, ஏனைய மனிதர்களை நேசிப்பதை விட நேசத்திற்கு மிக தகுதியான ஒருவர் என்று சொன்னால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களை தான் நாம் நேசிக்க வேண்டும், அவர்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இன்றைய தலைமுறைக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 10 மாதத்திற்கு நபிகளாருடைய அந்த வரலாற்று செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அன்னலாரின் ஆட்சி முறை என்னும் தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்னவென்றால், தற்பொழுது ஆட்சி அமைவதற்குரிய தேர்தல் காலம், எலெக்ஷன் டைம். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தொடர்பான நிகழ்வுகள், இதோடு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய இந்த ஆட்சி முறை, இந்த இரண்டையும் நாம் ஒப்பிட்டு அறிந்து கொண்டு அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மார்க்க உபதேசங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதத்தில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாகவே இந்த தலைப்பை பொறுத்தவரையில், ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நம்மில் அதிகமான பேர் என்ன நினைப்பாங்க, இந்த தலைப்புக்கும் பெண்கள் பயானுக்கும் என்ன சம்பந்தம், இந்த தலைப்புக்கும் சிறுவர்களுக்கும் என்ன சம்பந்தம், இந்த தலைப்புக்கும் பொதுமக்களுக்கு என்ன சம்பந்தம். ஆட்சி என்று சொன்னால் அது அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட, ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம்னா சொல்லலாம். இது பற்றி பொது இடங்களில் பேசுவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் எழலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு இதுல மட்டும்தான் முன்மாதிரி, இது மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கிறோம் என்று சொல்லல. நபியினுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் முன்மாதிரி என்று சொல்லி காட்டுகிறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி, எதில் எல்லா காரியங்களிலும், எல்லாவற்றிலும், அனைத்திலும் முன்மாதிரி. இன்றைக்கு இதை புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால்தான் இன்றைக்கு இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கும் ஏதோ அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை, அரசியல் புரிதல் என்பது இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்ற ஒரு எண்ணத்துல தங்களுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுத்து போறாங்க, இங்க உள்ள ஆட்சியாளர்களை தங்களுக்கு தலைவர் என்று மகுடம் சூட்டி கொண்டு அவங்க பின்னாடி எங்களுடைய தலைவரை போன்று இருக்கிறதா, கலைஞர் கருணாநிதியை போன்ற ஒரு தலைவன் உண்டா, மு.க. ஸ்டாலினை போன்ற ஒரு தலைவன் உண்டா, அல்லது எங்கள் தளபதி விஜயை போன்ற ஒரு தலைவன் உண்டா என்று உண்மையில் நாம் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த தூதர் பற்றிய தகவல் தெரியாமல், அவர்களுடைய ஆட்சி முறை தெரியாமல், அவர்களுடைய மார்க்க சட்டதிட்டங்கள் தெரியாமல் இந்த தலைவர்கள் பின்னால் போவதை பார்க்க முடிகிறது. அப்ப அதனால தான் நாம் இதை பிரதானப்படுத்தி மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பெண்களை பார்க்கிறோம், இளம் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அரசியல் என்ற அந்த பார்வையில் எப்படி இருக்கிறாங்க, நடிகர்களை ரொம்ப நேசத்திற்குள்ளவர்களாக பார்க்கப்பட்டதனுடைய காரணமாக அவங்க பின்னாடி போய் அவர்களை மெச்சக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு சில வார்த்தைகள் அவங்க முடிக்கிறாங்க என்று சொன்னால், ஹிஜாபு போட்ட பெண்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமியர்களுடைய பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க, எனக்கு என் கணவனை விட தளபதி தான் பெருசு, தளபதி தான் பிடிக்கும், தன் கணவனை பிடிப்பதை விட, நேசத்திற்குரியதை விட எனக்கு விஜயத்தான் பிடிக்கும், எனக்கு தளபதி தான் பிடிக்கும் என்று சொல்றாங்க. இந்த பக்கம் ஒரு தளபதினா அந்த பக்கம் ஸ்டாலின் ஒரு தளபதினு பேர் வச்சிருக்கிறாப்ல. சில பெண்கள் எங்களுக்கு மு.க. ஸ்டாலின் தான் பிடிக்கும், அவர் தான் எங்களுக்கு ரோல் மாடல். இன்னும் சில பெண்கள் எப்படியெல்லாம் சொல்றாங்க தெரியுமா, எங்க தளபதியை பாருங்க, மு.க. ஸ்டாலின் சொல்றாங்க, எங்க தளபதியை பாருங்க, அவருக்கு ஒரு வெள்ள முடி இருக்கா, அப்படியே இளமையா இருக்கிறாரு, அவர் வச்சிருக்கிறது ரோப்பா, அது கூட இந்த பொம்பளைகளுக்கு தெரியல, எங்க தளபதியை பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ள முடி கூட இல்லை என்று சொல்லி இப்படி எல்லாம் சொல்றது பார்க்கிறோம். அப்ப அரசியல் நிலவரமே என்ன என்று தெரியாம இது மாதிரி சொல்றோம், எங்களுடைய அந்த ஆட்சி எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்கு பாருங்க, இது போல உலகத்துல ஒரு ஆட்சி உண்டா, எங்களுடைய தலைவரை போன்ற ஒரு தலைவர் உண்டா என்றெல்லாம் மெச்சக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம், உண்மையிலேயே ஆட்சியாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உண்மையான ஆட்சியாளர் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாததுதான். இஸ்லாத்தினுடைய அந்த ஆட்சி தொடர்பான தெரிவுகளை நாம் பெறாதனுடைய விளைவுதான் இன்றைக்குள்ள ஆட்சிகளை மெச்சி பேசிக் கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். உண்மையில் ஆட்சி என்று சொன்னால் அது மிக சிறப்பான ஆட்சியாக நபிகளாருடைய ஆட்சி தான் இருந்தது. இதை யாரும் அவருடைய ஆட்சியை படிக்கக்கூடியவர்கள் சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு மாற்றம், பெரிய அளவுக்கு புரட்சி செஞ்சாங்க. உண்மையில் ஒரு ஆட்சி என்பது அதை வைத்து சமூகத்தில் எவ்வளவு பெரிய புரட்சி செய்ய முடியும் தெரியுமா? ஆட்சி என்ற அந்த அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா
அதிகமான அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்யலாம், நலத்திட்டங்கள் செய்யலாம், பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் சமூகத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விடலாம். ஆனா இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடியவங்களும் சரி, அல்லது அந்த ஆட்சிக்கு வருவதற்காக போட்டி போடுபவர்களும் சரி, தங்களுடைய சுய லாபத்திற்காகத்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர உண்மையில் மக்களுடைய நலனுக்காக இல்லை. அப்ப நாம என்ன செய்யணும்? இஸ்லாமியர்களுடைய அந்த ஆட்சி முறை, ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த ஆட்சி முறையை செய்து இதுதாண்ட உண்மையிலே சரியான ஆட்சி, இது போல ஒரு ஆட்சி அமைய வேண்டும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாடல் சொல்றாங்க. மோடின்னா குஜராத் மாடலு, ஸ்டாலின்னா திராவிட மாடலு, சீமானா தமிழ் தேசிய மாடலு. ஆனா ஒரு இஸ்லாமியன் என்ன சொல்ல தெரியுமா? நபிகளாருடைய மாடல், நபிகளாருடைய ஆட்சி மாடல் என்று நாம நினைக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டினார்கள். அப்ப அதனால தான் இதை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம்.